ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல் ஷேட்ஸ் ஆஃப் பிரியா ராகுல். நம்ம இன்னைக்கு டேஸ்டியான முருங்கைக்கீரை முட்டை பொரியல் எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நைட்டே முருங்கைக்கீரையை நியூஸ் பேப்பரில் போட்டு நல்லா சுற்றி வச்சாச்சு. மார்னிங்லேருந்து பார்க்கும்போது அதோட லீவ்ஸ் எல்லாமே உதிர்ந்து வந்துருச்சுங்க. ஃபர்ஸ்ட் முருங்கை இலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு கடலைப்பருப்பு போட்டுட்டு அது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை, காரத்துக்கு தேவைப்படுற அளவுக்கு பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் இது எல்லாமே அந்த பாத்திரத்தில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கை இலையை அது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது அந்த முருங்கைக்கீரைக்கு தேவைப்படுற அளவுக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் கீரை. இப்போது அந்த கீரை நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மிளகாய்த்தூள் அது கூட ஆட் பண்ணிவிட்டு துருகி வச்சுருக்க தேங்காய் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது அதை அப்படியே ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு ஸ்டவ்வில் விட்டுட்டு அதுக்கப்புறமா 3 எக்கு இது கூட உடச்சி ஆட் பண்ணிக்கலாங்க. எக்கை இதில் ஆட் பண்ணினதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஃபுல்லாக அடி பிடிச்சிருங்க. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 to 2 மினிட்ஸில் இந்த முட்டை எல்லாமே நல்லா வெந்து வந்துருங்க. கடைசியாக கொஞ்சமாக பெப்பர் பவுடர் அதாவது குறுமிளகு தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டியான முருங்கைக்கீரை முட்டை பொரியல் ரெடி ஆயாச்சு. இந்த ரெசிபியோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.